ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு vlog வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங்கான ஒரு vlog அப்டின்னே சொல்லலாம். ஸோ காலையிலே பார்த்தீங்கன்னா, பிரேக்ஃபாஸ்ட் வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு 10, 11 மணி இருக்கும். நாங்க வந்து வெளிய கிளம்பிட்டுருக்கோம். எங்க அப்டின்னா ஒரு ஃபங்ஷன் தாங்க. சித்தப்பாவோட பொண்ணுக்கு சீர் பண்றாங்க. அதுக்கு தான் கிளம்பிட்டுருக்கோம். இந்த மாதிரி ஃபங்ஷன்ஸ் அப்டின்னாலே நம்ம வந்து ட்ரெடிஷ்னலா ஒரு சாரி வியர் பண்ணிட்டு போனோம் அப்டின்னா தான் நல்லாயிருக்கும். அதனால சாரி வியர் பண்ணிட்டு, அ நான் மேக்கப் எதுவுமே போடல. ஜஸ்ட் காஜல் அப்புறம் லிப் பாம் போட்டு கிளம்பியிருக்கேன். அன்னைக்கு வந்து எல்லாருமே கொஞ்சம் அவசர அவசரமா கிளம்பணும் அப்படிங்கிறனால, ரூம் எல்லாம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கசகசன்னு தான் இருக்கும். அது எல்லாமே ஃபங்ஷன் முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமா தான் எல்லாம் ஒழுங்கு பண்ணி வைக்கணும். அதுவரைக்கும் கொஞ்சம் கசகசன்னு தான் இருக்கும். சரி ஓகே ரெடி ஆயாச்சு. இனி நம்ம வந்து அங்க போயிட்டு இந்த விளாக் பார்க்கலாம். இந்த ஃபங்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, சித்தப்பாவோட தோப்புலயே தான் வச்சு பண்ணாங்க. இந்த ஏரியால வந்து சீர் அப்படிம்பாங்க. மத்த இடங்கள்ல வந்து பூ புனித நீராட்டு விழா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இது வந்து சிம்பிளா நடக்கிற ஃபங்ஷன் அப்டின்னாலுமே, நம்ம வந்து கொஞ்சம் அவளுக்கு லைட்டா மேக்கப் போட்டு விட்டா தான் நல்லா இருப்பா. சாரி கட்டிவிட்டு, ஒரு மேக்கப் பண்ணணும் அப்டிங்கிறதுக்காக நாங்க வந்து நிவேதாவ தான் கூப்ட்டுருந்தோம். நிவேதாவ வந்து முன்னாடி நான் சொல்லியிருந்திருப்பேன். என்னோட கசின் மேரேஜ்லயே பார்த்தீங்கன்னா, என்னோட மேக் ஓவர் இவங்க தான் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா, என்னோட கசின் மேரேஜ் வீடியோலயே பார்த்துருப்பீங்க. அந்த சாரி ட்ராப் பண்ணிவிட்டு, எனக்கு லைட்டான ஒரு மேக் ஓவர் பண்ணி விட்டுருந்தாங்க. அது நெறைய பேருக்கு பிடிச்சிருந்துச்சு. அந்த ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்குக்கா அப்டின்னு சொல்லியிருந்தீங்க. அப்போ இருந்தே நான் வந்து ஏதாவது குட்டி, குட்டி ஃபங்ஷன்ஸ் வந்துச்சுன்னா, நிவேதாவ தான் கூப்பிட்டுட்டுருக்கோம். இது வந்து ஒரு பிரைடல் மேக்கப் மாதிரி தான். சும்மா ஆனா மினிமலான ஒரு மேக்கப். ரொம்ப வந்து ஹெவியான மேக்கப் கிடையாது. பிரைடல் ஆர்டிஸ்ட் தான் இவங்க. நல்லா வந்து மணப்பெண்களுக்கு மேக்கப் போடணும் அப்டின்னாலும் இவங்கள கான்டாக்ட் பண்ணலாம். அவங்களோட இன்ஸ்டாகிராம் லிங்க் வேணா நான் வந்து ஷேர் பண்றேன். தேவைப்படுறவங்க அவங்கள கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இன்னைக்கு வந்து ஹரிணிதாவுக்கு பண்ண மேக்கப்பும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப மினிமலா தான் இருந்தது. எப்படி சொல்றேன்னா, மேக்கப் அதிகமா தெரியல முகத்துல. அ கொஞ்சம் ஹெவியா வேண்டாம். சின்ன பொண்ணு தானே அதனால வந்து ஹெவியா வேண்டாம் அப்டின்னு சொல்லிட்டோம். இப்ப வந்து சீர் வைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஃபோட்டோஸ் எடுத்துட்டு இருக்காங்க. பொதுவா இந்த மாதிரி தோப்புல ஃபோட்டோஸ் எடுத்தாலே அது வந்து தனி அழகா இருக்கு. அவங்க வந்து எடுத்ததுக்கு அப்புறமா காமிச்சிட்டு இருந்தாங்க. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. எல்லா ஸ்டில்ஸும் அவ்ளோ அழகா எடுத்துட்டு இருந்தாங்க. அதுவும் இல்லாம அந்த அண்ணா வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாவும் பேசிட்டு இருந்தாங்க. கேமராமேன் ஃப்ரெண்ட்லியா இருந்தாலே கொஞ்சம் ஸ்டில்ஸும் அழகா வரும்னு நெனைக்கிறேன். ஏன்னா வந்து அந்த ஷை ஆகாம கொஞ்சம் போஸ் குடுக்கலாம். அவ்ளோ அழகா போஸ் குடுத்துட்டு இருந்தா. இதுல இன்னொன்னு என்ன அப்டின்னா, இவளும் ஒரு சேனல் வச்சிருக்கா. ஸோ ஹர்னிதாவும், குட்டி பாப்பா யாழ்னிலாவும் சேர்ந்து ஒரு சேனல் வச்சிருக்காங்க. ரொம்ப கியூட்டா இருக்கும். அதாவது மொட்டும் மலரும் அப்படிங்கிற சேனல் தான். ரொம்ப சூப்பரா 2 பேருமே ரன் பண்ணிட்டு இருக்காங்க. டைம் கிடைச்சா அதையும் போய் பாருங்க. நாங்க எல்லாருமே அன்னைக்கு வந்து ஃபுல் டே அங்க இருந்த மாரி தான் இருந்துச்சு. ஒரு 11 மணிக்கு அங்க போயிட்டோம். அதுக்கப்புறம் ஈவினிங் 7, 8 மணி ஆயிருச்சு ஃபங்ஷன் முடியறதுக்கு. அதாவது ஈவினிங் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த சீர் வந்து ஈவினிங் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. அது எல்லாமே முடிச்சுட்டு நாங்க கிளம்புறதுக்கு நைட் ஆயிருச்சு. ஸோ பாட்டி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். நான் வந்து நெறைய விளாக்ல காமிச்சிருக்கேன். பாட்டி அதுக்கப்புறம் ரைட் சைடுல நிக்கிறாங்க பாருங்க. பாட்டா அவங்க வந்து பாட்டியோட அண்ணா. லெஃப்ட் சைடுல நிக்கிறவங்க பாட்டியோட தம்பி. கரெக்ட்டா வந்து ஒரே ஃப்ரேம்ல சிப்லிங்ஸ் எல்லாமே நிக்கிறாங்க. இப்ப நானும் சுதாக்காவும் லாஸ்ட்டா ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். அவ்வளோதான். சரி ஓகே. அன்னைக்கு டே வந்து பார்த்தீங்கன்னா, ரேண்டமா நான் அந்த அளவுக்கு தான் எடுத்திருந்தேன். அதுக்கப்புறம் இது இன்னொரு நாள் எடுத்தது தான். இந்த டே வந்து காலையில எழுந்த உடனே காஃபி போட்டு குடிச்சுட்டு, இன்னைக்கு வந்து கொஞ்சம் வித்தியாசமா காஃபி போட்டு குடிக்கிறோம். எப்பவுமே டீ தான் அதிகமா குடிப்போம். டீ தூள் வந்து காலியாயிருச்சு. அதனால தான் காஃபி. ஸோ காஃபி போட்டு குடிச்சுட்டு, அதுக்கப்புறம் வேக்சின் போட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி நெனச்சிட்டு இருந்தோம். அதனால காலை சாப்பாடு வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா தான் வேக்சின் போட போனோம். 2ண்ட் டோஸ் தான் போடலான்னு இருக்கோம். நான் வந்து 1 டோஸ் போட்டப்பயே அதோட அப்டேட் குடுத்துருந்தேன். எந்த மாதிரிலாம் சைட் எஃபெக்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 2ண்ட் டோஸ் போட்டாச்சா அப்படின்னு கூட ஒரு சில பேர் வந்து Instagramல கேட்டிருந்தீங்க. அதனால நான் வந்து இதுலயும் அந்த அப்டேட்ஸ் குடுத்துர்றேன். இனி வந்து டிஃபன் வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா கிளம்ப வேண்டியது தான்.
நாங்க வந்து இந்த டைம் பார்த்தீங்கன்னா, பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல தான் போட்டோம். ஏன்னா வந்து கவர்மெண்ட்ல போய் பார்த்தப்போ ரொம்ப கூட்டமா இருந்தது. அதுவும் இல்லாம எங்களோட டைமும் முடிஞ்சு 1 வாரம் ஆயிருச்சு. ஒரு 84 நாள் முடிஞ்சு 1 வாரம் ஆயிருச்சு. ரொம்ப நம்ம வந்து லேட் பண்ணவும் கூடாது இன்ஜெக்ஷன் போடுறதுக்கு. அதனால வந்து பிரைவேட்லயே போட்டுக்கிட்டோம். இதுக்கு வந்து 780 சார்ஜ் பண்ணாங்கன்னு நெனைக்கிறேன். போட்டுட்டு வீட்டுக்கு வந்ததுமே பார்த்தீங்கன்னா, நல்லா தண்ணி குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இளநீ வெட்டிட்டு இருக்கிறாங்க. இளநீ பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து இந்த வேக்சின் போட்டு வந்ததுக்கப்புறம் குடிக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா லாஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் டோஸ் வேக்சின் போட்டப்போ பார்த்தீங்கன்னா உடம்பு வந்து ரொம்ப ஹீட் ஆயிடுச்சு. அந்த ஹீட் ஆனது எப்படி தெரிஞ்சுது அப்படின்னா, ஃபீவர் இருந்துச்சு, அதோட அந்த பாடி ஹீட் ஆனது வந்து கொலுசு, அதுக்கப்புறம் மெட்டியில் இருக்கும் பாருங்க, அதுவே கலர் மாறி இருந்துச்சு. ஒரு மாதிரி பழுப்பு கலரான மாதிரி இருந்துச்சு. என்னடா வெள்ளியே கலர் மாறி இருக்கேன், நம்ம ஏதாவது ஒரு சாயத்தில் முக்கிட்டோமோ அப்படின்னு கூட யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறமா தான் தெரிஞ்சது அது வேக்சின் போட்டதோட சைடு எஃபெக்ட் தான் அப்படின்ட்டு. ஸோ அந்தளவுக்கு பாடி ஹீட் ஆகும். அதனால் நீங்கள் வந்து வேக்சின் போட்டதுக்கப்புறமா எந்த அளவுக்கு தண்ணி குடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு தண்ணி குடிங்க. இளநீ, தண்ணி, ஜூஸ் அந்த மாதிரி எப்படி வேணாலும் தண்ணியை நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் மிஸ் பண்ணிடாதீங்க வேக்சின். நாங்கள் வந்து வேக்சின் இந்த டைம் போடும்போதே பார்த்தீங்கன்னா கையில் பாட்டில் வச்சுருந்தோம். போட்டு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி குடித்தோம். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி இளநீ வெட்டி குடிச்சிட்ருக்கோம். ஸோ இந்த டைம் பார்க்கலாம் ஃபீவர் அந்த மாதிரி எது இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஆனால் ஒன்றும் பெருசாக இருக்காது அப்படின்னு தான் நிறைய பேர் சொன்னாங்க. ஏன்னா செகண்ட் டோஸ் போட்டு வந்தவங்களுக்கு மேக்ஸிமம் வந்து ஃபீவர், எந்த விதமான சைட் எஃபெக்ட்ஸ் இல்லை அப்படிங்கிறது தான் நான் கேள்விப்பட்டேன். அதனால் இருக்காது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. பார்க்கலாம். நான் வந்து ஒரு நாள் கழித்து அந்த அப்டேட் கொடுக்குறேன். இந்த வீடியோவில் நான் ஜாயின் பண்ண முடிஞ்சால் லாஸ்ட்டில் சொல்கிறேன். இப்போ இளநீ குடிச்சிட்டு அதுக்கப்புறமா வரும்போது பார்த்தீங்கன்னா 2 பேக்கெட் மஷ்ரூம் வாங்கிட்டு வந்தோம். கொஞ்சம் சிம்பிளாக ஏதோ ஒரு ரெசிபி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா பொதுவாக வேக்சின் போட்டாலே கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படிம்பாங்க. சும்மா ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்தால் போதும். அதனால் ரொம்ப ஹெவியான வேலைகள் செய்யாமல் சிம்பிளாக ஒரு மஷ்ரூம் ரோஸ்ட் தான் பண்ண போகிறேன். அந்த ரெசிபி நான் ஷேர் பண்ணுறேன். இளநீ குடிச்சு முடிச்சாச்சு. நார்மலாக நம்ம இளநீயில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வழுக்கையாக இருக்கும், உள்ளுக்க பருப்பு வந்து நல்லா வழுக்கையாக இருக்கும். அதை அப்போவே கட் பண்ணி சாப்பிடணும்பாங்க. அதாவது கோல்டு பிடிக்காமல் இருக்கணும் அப்படின்னா அந்த வழுக்கையும் சேர்த்து சாப்பிடணும் அப்படிம்பாங்க குடிச்சு முடிச்சதுக்கப்புறமா. இதில் வந்து பாருங்கள், அந்த இளநீ கொஞ்சம் திரண்டாப்படி இருக்குது, பருப்பு வந்து கொஞ்சம் திரண்டாப்படி இருக்குது. ஸோ இந்த பருப்பு நம்ம வந்து குழம்புக்கு யூஸ் பண்ணலாம், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பாட்டி வைப்பாங்க புளிக்குழம்புல, சுண்டக்காய் புளிக்குழம்புல வந்து இந்த இளநீ பருப்பு போடுவாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இது நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், பருப்பு வந்து கொஞ்சம் தடிமனாக இருக்குது. அதாவது இந்த பருப்பை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு புளிக்குழம்பு வைப்பாங்க, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அந்த சுண்டக்காய் குழம்புல இதை சேர்த்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். அதே மாதிரி நம்ம வந்து கொண்டக்கடலை குழம்பு வைப்போம்ல, அதுலேயும் இதை ஆட் பண்ணலாம், நல்லாயிருக்கும். நான் வந்து இந்த பருப்பை அதுக்கு தான் இப்போ எடுத்து வைக்க போகிறேன். இன்றைக்கி முடிஞ்சால் செய்வேன், அப்படி இல்லைன்னா நாளைக்கு பண்ணலான் இருக்கேன். எடுத்து நம்ம வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டோம் அப்படின்னா நாளைக்கு செஞ்சுக்கலாம். இனி லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி தான். நான் சொன்ன மாதிரி மஷ்ரூம் வச்சு குயிக்காக பண்ணுற மாதிரி தான். அதுக்கு வந்து பெரிய வெங்காயம், பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகா எல்லாத்தையுமே நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி அதை வந்து ஃபஸ்ட்டு வதக்கிட்டுருக்கேன். அதாவது எண்ணெயில் கடுகு, சோம்பு எல்லாம் போட்டு அந்த நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயம் அதெல்லாமே போட்டு வதக்குனதுக்கப்புறமா தக்காளி அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ ஒரு பெரிய வெங்காயம் அப்படின்னா ஒரு 2 தக்காளி சேர்த்துக்கலாம், அந்த மாதிரி போட்டிருக்கேன். இப்போது ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் போட்டிருக்கேன். இது கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா மிளகாத்தூள் அந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இது வந்து நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம். இதில் வந்து உங்களுக்கு மசாலா நல்லா திக்காக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வெங்காயம் கொஞ்சம் இன்னும் அதிகமாக போடலாம். அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக வந்து கரம் மசாலா தூள், அது ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். மசாலா வந்து கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதங்கணும், அதுக்காக லைட்டாக தண்ணி விட்டு வதக்கிறேன். ஏன்னா அந்த அடிப்பிடிக்கும் இல்லையா, அதுக்காக தான். அது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வந்து கட் பண்ணி வச்ச மஷ்ரூம்ஸை ஆட் பண்ணிக்கலாம். மஷ்ரூம்ஸ் எல்லாமே போட்டதுக்கப்புறமா எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கலாம். அதாவது அந்த மசாலா எல்லாமே நல்லா கோட்டிங் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு வேணுன்ற அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம்.
எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா நம்ம வந்து மூடி போட்டு வச்சிரலாம். இந்த மஷ்ரூம்லயே பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி தண்ணி விடும். அது வந்து கொதிக்கும்போதே பார்த்தீங்கன்னா தண்ணி விடும். நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி விடணும் அப்படிங்கிறதுலாம் இல்ல. இப்ப மூடி போட்டு கொஞ்ச நேரம் வச்ச உடனே பார்த்தீங்கன்னா, தண்ணி விட்டுருக்கு இல்லையா? அதிலேயே அந்த மஷ்ரூம்ஸ் எல்லாம் குக் ஆயிரும். இது வந்து நம்ம சும்மா அப்படியே கெட்டியா தொக்கு மாதிரி தான் வச்சு சாப்பிட போறோம். அதனால வந்து ரொம்ப தண்ணியாட்ட வேணும் அப்படிங்கிறதுலாம் இல்ல. அதனால நான் வந்து இதுல தண்ணி எதுவுமே விடல. இடையில இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி நம்ம கிளறி விட்டோம் அப்படின்னாலே போதும். இதுலயே நீங்க வந்து லாஸ்ட்டா தேங்காய் பால் ஊத்தி பண்றனாலும் பண்ணலாம். ரொம்ப டேஸ்டியா இருக்கும். நான் வந்து ஜஸ்ட் அந்த ஒரு கெட்டி குடுக்கறக்காக என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, அரிசி மாவு 1 டீஸ்பூன் எடுத்து அத வந்து தண்ணீல கரைச்சுட்டு அத ஊத்தியிருக்கேன். ஸோ நீங்க வந்து தேங்காய் பால் இல்லைன்னா வெறுமனே தேங்காய அரைச்சு கூட ஊத்தி நம்ம பண்ணலாம். உங்களுக்கு வந்து திக்னஸ் வேணும், குழம்பு மாதிரி வச்சு சாப்பிடணும் அப்படின்னா அந்த மாதிரி பண்ணலாம். இதே மெத்தட்லயே பார்த்தீங்கன்னா, நான் வந்து கோவக்காய் வச்சு ஒரு டைம் பண்ணி காமிச்சிருப்பேன். அது வந்து சப்பாத்தில ஸ்டஃப் பண்ணி சாப்பிடுற மாரி, இன்னமுமே நல்லா ட்ரையா இருந்தது. அந்த மாதிரி நம்ம எந்த காயில வேணாலும் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணலாம். அவ்வளோதான். அது ஊத்தின உடனே பார்த்தீங்கன்னா கெட்டியாயிரும். லாஸ்ட்டா கட் பண்ணி வச்ச கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு, இத வந்து ஆஃப் பண்ணி இறக்கிட வேண்டியதுதான். ஒரு குயிக்கா பண்ணக்கூடிய ரெசிபி தான். அதே சமயம் ரொம்ப டேஸ்டியாவும் இருக்கும். இது வந்து சாதத்துக்கு மட்டும் இல்லாம, நீங்க வந்து சப்பாத்தி, ரொட்டி, அப்புறம் வந்து பூரி, இட்லி, தோசை அந்த மாதிரியும் கூட வச்சு சாப்பிடலாம். எல்லாத்துக்குமே இது சூட் ஆகும். அன்னைக்கு லஞ்ச் வந்து ரொம்ப ஹெவியா வேண்டாம் அப்படிங்கிறனால, இதுவே போதும் அப்படின்னு சொல்லி விட்டாச்சு. இதுக்கு வந்து ரசம், பொரியல் அந்த மாதிரி எதுவுமே வைக்கல. இவ்வளோதான் லஞ்ச்சு. இனி சாப்பிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும். ஏன்னா வந்து அந்த வேக்சின் போட்டதோட எஃபெக்ட் நல்லா தெரிஞ்சுது. கொஞ்சம் தூக்கமா வந்துச்சு மதியானம் சாப்பிட்ட உடனே. ஒரு குட்டி தூக்கம் போட்டு எந்திரிச்சதுக்கு அப்புறமா விளாக் எடுக்கலாம் அப்படி சொல்லி நினைச்சிட்டு இருந்தேன். பட் அன்னைக்கு வந்து விளாக் நான் அந்த அளவுக்கு தான் எடுத்தேன். இனி வந்து நம்ம ஒரு நாள் கழிச்சு அந்த அப்டேட் பார்க்கலாம். ஸோ ஒரு 1 டே கழிச்சு தான் இந்த கிளிப்ஸ் எடுத்துட்டு இருக்கேன். இன்னைக்கு வந்து நான் லஞ்சுக்கு சும்மா சிம்பிளா ஒரு வெஜிடபிள் பிரியாணி மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தேன். பிரியாணி ரெசிபி வந்து நம்ம சேனல்ல ஆல்ரெடி இருக்கு. அதனால நான் வந்து இதை டீட்டெயில்டா ஷேர் பண்ணல. ஸோ இந்த டைம் வேக்சின் போட்டதுக்கு அப்புறமா பெருசா எந்த சைட் எஃபெக்ட்ஸும் இல்ல. சும்மா வந்து அந்த கை மட்டும் வலிச்சது. மத்தபடி வேற எதுவுமே இல்ல. ஆனா வந்து ஹஸ்பண்ட்க்கு கொஞ்சம் டீஹைட்ரேட் ஆச்சு. அதனால ஒருத்தவங்களுக்கு ஒரு மாரி இருக்கும். இருந்தாலும் நான் சொன்ன மாதிரி தண்ணி கொஞ்சம் நெறைய எடுத்துக்கோங்க. தண்ணி எடுத்துட்டா பெருசா வந்து பாடி ஹீட் ஆகாது. இன்னைக்கு வந்து லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா, இதுலயே நெறைய காய்கறி ஆட் பண்ணிட்டேன். அதாவது கொடை மிளகா, கேரட்டு அந்த மாதிரி எல்லாமே போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து நல்லா அதாவது ரைஸ் கம்மியா சாப்பிடணும் அப்படின்னா, நெறைய காயெல்லாம் போட்டு இந்த மாதிரி நீங்க அப்பப்போ வெஜிடபிள் பிரியாணி வச்சு சாப்பிடலாம். டயட்ல இருக்கவங்க அத ஃபாலோ பண்ணலாம். தனியா பொரியல் பண்ணி சாப்பிடுறதுக்கு பதிலா இந்த மாரி சாப்பிட்டோம்னா கொஞ்சம் வேலை முடிஞ்ச மாரி இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த விளாக் ஓரளவுக்கு என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு தோணுச்சுன்னா, வீடியோக்கு ஒரு லைக் குடுங்க. உங்கள அடுத்ததா இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல சந்திக்கிறேன். தேங்க் யூ சோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பை பை.